எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு அழகான ஸ்டார்டிங் இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட சேனலை ஒரு அழகான ஸ்டார்டிங்காக நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கறதுக்காண்டி இதுக்கு என்னென்ன தேவைப்படும். நிறைய பேருக்கு மெஹந்தி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும், என்னென்ன நம்ம இதில் கற்றுக்க போகிறோம், மிக்ஸாலஜின்னு ஏதோ சொல்கிறீங்களே அது எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்காக கற்றுக்கலாம். பேசிக்காக தெரிஞ்சுட்டு அடுத்தது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத பார்த்துடலாம். நமக்கு பென்சில் இல்லைனா இந்த பென், இந்த மாதிரி ஒரு பென் இல்லைனா ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. A4 ஷீட், A3 ஷீட் ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். A4 ஷீட் வந்துட்டு நீங்கள் நார்மலாக செஞ்சு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. A3 ஷீட் வந்துட்டு நமக்கு 5 மட்டும் போதும். எதுக்காண்டினா இது வந்துட்டு நம்ம எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு கடைசி நம்ம டிசைன்ஸ் போடுறதுக்கு தேவைப்படும். ரெக்கார்ட் நோட்னால் நமக்கு 2 பேப்பருக்கு நடுவில் பட்டர் ஷீட் வர மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போட்டு பார்த்தது வந்துட்டு எனக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் ரெக்கார்ட் நோட்டில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எதனால் ரெக்கார்ட் நோட் சொல்கிறோம் அப்படின்னா, 2 பேப்பர் இருக்கும், 2 பேப்பருக்கு நடுவில் பட்டர் ஷீட் இருக்கும். நார்மலாக நம்ம கோன் போடும்போது பின்னாடி வந்துட்டு அடுத்த பேப்பரில் ஒட்டும். ஸோ அதனால தான் ரெக்கார்ட் நோட் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் கட்டாயம் தேவை. டிஷ்யூ பேப்பர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோன்றதை நான் உங்களுக்கு ஃபைனலாக வீடியோ முடியும் போது சொல்கிறேன். கோன் வந்துட்டு நீங்கள் நார்மல் கோன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ப்ராக்டிஸ் கோன் யூஸ் பண்ணலாம். நார்மல் கோன்னால் இது உங்களுக்கு நார்மல் கோன், இது வந்துட்டு 10 ருபீஸ் வரும். இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கோன்னு சொல்லுவாங்க. இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பெட்டராக தான் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு செலோ டேப் தேவைப்படும். செலோ டேப் வந்துட்டு நீங்கள் 2 சைஸ் வச்சுக்கலாம். இந்த சைஸ் ஒன்றும் இந்த சைஸ் ஒன்றும் 2 செலோ டேப் உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு வேணும்னா இந்த செலோ டேப் வாங்கி இதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே டேப்பாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் 2மே வாங்கிக்கிறேன்னா 2மே வாங்கிக்கலாம். தென் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நமக்கு ஸ்கேல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு இதான் நம்மளோட பேப்பர்னு வைங்களேன், இந்த இடத்துல இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு தான் நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். இந்த பேப்பரே நம்ம வந்துட்டு 8ஆக பிரித்து நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு டே 1க்குரியதை செய்வோம். ஒரே பேப்பரில் நம்ம முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு நேராக இப்படி வந்துருச்சுன்னா ஓகே. இந்த மாதிரி ஒரு மாதிரி அதாவது அசைஞ்சு அதாவது கொஞ்சம் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் செஞ்சு பார்க்கணும். அதனால நம்ம A4 ஷீட் சொன்னோம். A4 ஷீட் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வேஸ்ட்டு பேப்பர் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்துட்டு லைன் போட்டு பாருங்கள். உங்களுக்கு லைன் வந்தால் மட்டும்தான் நமக்கு டிசைன்ஸ்குள்ளே போக ஈஸியாக இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருந்தாலே நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு மெஹந்தி கற்றுக்கலாம். மெயினான விஷயம் கோனும் A4 ஷீட்டும் தான். தென் அடுத்து வந்துட்டு நிறைய பேர் கேட்டுருந்தேன் மிக்ஸாலஜி வந்துட்டு நமக்கு மிக்ஸாலஜிக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா, ஹென்னா பவுடர் தேவைப்படும். நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு கடைகள்லேயே நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்துட்டு ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். சுகர் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான். சுகர் தேவைப்படும். தண்ணியும் எல்லார் வீட்டிலும் மோஸ்ட்லி இருக்கும். எசென்ஷியல் ஆயில்னால் நமக்கு வந்துட்டு எசென்ஷியல் ஆயிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. லைக் டீக்கு எசென்ஷியல் ஆயில், யூக்கலிப்டஸ். நம்ம வந்துட்டு யூக்கலிப்டஸ் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் கோன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் கோன் வேணும் அப்படின்னா, ஒரு ப்ராக்டிஸ் கோனோட ப்ரைஸ் வந்துட்டு 12 ருபீ வரும், ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும். இந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த ப்ராக்டிஸ் கோனு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி நார்மலாக வந்துட்டு கோனை வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு கோன் எடுத்திருக்கேன். இந்த கோனை நம்ம எப்போவுமே வந்துட்டு டாப்பில் தான் கட் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டோமா? கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் தேவைப்படும்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கணும். நம்ம நார்மலாக கோனை பிடிக்கிறது உங்களோட 4 ஃபிங்கர் இந்த இடத்துலையும், உங்களோட மிடில் ஃபிங்கர் இந்த மாதிரி நான் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா? பென்சில் நம்ம நார்மலாக பிடிப்போம்ல, இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான் நம்மளோட எப்போவுமே நம்ம கோன் பிடிக்கிறது இப்படியே தான் இருக்கணும். இப்போ நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ரைடுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நார்மலாக போட போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நார்மலாக நீங்கள் கட் பண்ணது கரெக்டாக அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லென்த்தியான லைன் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு எங்கேயாவது வந்துட்டு ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஃபில்லிங் வந்துட்டு ஸ்டக் ஆச்சு, இந்த இடத்துல எனக்கு ஸ்டக் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டக் ஆச்சுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்மளோட ப்ராக்டிஸ் கோன்.
இப்போ நம்ம நார்மல் கோனில் செஞ்சு பார்க்கலாம். இது நார்மல் கோன்லனா அவங்க கொடுத்துருக்க இந்த நீடில் மட்டும் நீங்கள் எடுத்து விட்டிங்கனாலே போதும். பட் இந்த இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வராது. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப நாளாக அவங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால். இது வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் கோன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுருப்போம். நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்க மாட்டோம். பட் பல நாள் வந்துட்டு இது இருக்குது இல்லையா வெளியே, அதனால் கொஞ்சம் வந்துட்டு அது திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு நான் வைக்கிறது தெரியுதா, இப்படி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக லைன் போட்டு பார்க்கணும். இது மட்டும் பாருங்களேன், இந்த இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். நான் நார்மலாக போடும்போது அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். பிகாஸ் அது கொஞ்சம் தின்னாக வரும், இது கொஞ்சம் திக்காக வரும். மோஸ்ட்டாகவே ரொம்ப ஃபில்லிங்காக வரும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஃபில்லிங் வந்துட்டு அதிகமாக வரும்போது இது என்ன பண்ணலான்ற ஒரு சின்ன டிப்பை வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நமக்கு நார்மல் செலோ டேப் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கேன். பீஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கோங்க. க்ராஸாக வச்சுட்டு இதை வந்துட்டு ரோல் பண்ணுங்கள். அப்படியே ரோல் பண்ணி விட்ருங்க. ரோல் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு மெலிசாக வந்திருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? இப்போ இதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். தெரியுதா? இது ரெண்டுக்கும் நார்மல் வெர்சஸ் இது வந்துட்டு நம்ம அந்த செலோ டேப், இதுதான் நம்மளோட ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு வச்சு நீங்கள் இந்த கோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோன் இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி கோன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோமா. கோன் எப்படி பிடிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம 4 ஃபிங்கரை மேலே வச்சுட்டு நம்மளோட மிடில் ஃபிங்கரை அடியில் கொடுத்துக்கணும். லைக் பென்சில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பென்சில் இப்படி பிடிப்போமா, நம்ம இதை இப்படி கொஞ்சம் கீழே இந்த 2 கை இப்படி இருக்கணும். இந்த தம்பு வந்துட்டு இந்த இடத்துல இருக்கணும். வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிடிச்சி போட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல பிடிப்பாங்க. இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே பர்ஃபெக்ஷனாக இருக்காது. இந்த இடத்துல இங்கே பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த கடைசியில் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக வராது. ஸோ அந்த மாதிரி விடுது பார்த்தீங்களா இடம். இப்போ நீங்கள் இது இங்கே பிடிங்களேன். மெஹந்தியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே வந்துட்டு நமக்கு வரப்போகுது. ஸோ நம்ம இங்கே தான் நம்ம கொடுக்கணும். அதை தான் நம்ம வந்துட்டு இப்படி கொடுத்தோன்னா நமக்கு நார்மலாக வந்துட்டு மெஹந்தி எப்படி வருமோ அது மாதிரி வந்துருச்சா, ஸ்ட்ரைட் லைனு. இப்போ சர்க்கிள் போடுவோமா, அதே மாதிரி நமக்கு சர்க்கிளும் வந்துடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல இந்த கடைசியில் பிடிச்சி கொடுக்குறேன் பாருங்களேன், எப்படி வந்திருக்கு. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இது இப்படி போடக்கூடாது, இப்படி போடலாம். ஓகேவா, இதுதான் நமக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த இடத்துல இப்படி பிடிச்சி நீங்கள் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு சிலபஸ், நமக்கு வந்துட்டு என்னென்ன சிலபஸ் இருக்குது, நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணுவோம் இந்த சேனல் மூலயமா நம்ம என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சிலபஸ் பார்த்துடலாமா. சிலபஸ் வந்துட்டு நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃப்ரீ கோர்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் தான் இது. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் மெஹந்தி எலமெண்ட்ஸ்னால் லைக் டாட்டு, ஸ்ட்ரைட் லைனு இந்த மாதிரி வரதான் பேசிக் எலமெண்ட்ஸில் வரும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸ் வந்துட்டு 3 ஹம்ஸ் இருக்குது நமக்கு. அந்த 3 ஹம்ஸுமே நம்ம சொல்லி தந்துடுவோம். அந்த ஹம்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லி தந்துடுவோம். ஃபில்லிங்ஸ் வந்துட்டு நிறைய வகையான ஃபில்லிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் பேசிக்கும் இருக்குது, அட்வான்ஸும் இருக்குது. ரெண்டுமே சொல்லி கொடுத்துருவோம். சிம்பிள் பார்டர்னால் இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் பார்டர். இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லித்தருவோம். பேசிக் ஷேப்ஸ் லைக் சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், இது வந்துட்டு மெஹந்தியில் போடுறதுக்கு சொல்லித்தருவோம். லைக் எக்ஸட்ரா நிறைய இருக்குது ஷேப்ஸில். அந்த ஷேப்ஸ்லாம் நிறைய சொல்லித்தருவோம். லீவ்ஸ் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. மெஹந்தியை பொறுத்தளவு நிறைய டைப்ஸ் லீவ்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லி தந்துடுவோம். ஃப்ளவர் எலமெண்ட்ஸ், ஃப்ளவர் வந்துட்டு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருவோம். ஃப்ளவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதும் இருக்கும், அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறதும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். லோட்டஸ் டிசைன் வந்துட்டு நிறைய மாடல்ஸ் இருக்குது, அந்த மாடல்ஸ் சொல்லி தந்துடலாம். மண்டேலா டிசைன் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லி கொடுத்துருவோம். பீகாக் டிசைன், ஃபிஞ்சஸ் ஜும்காவில் வந்துட்டு ஒரு 4-5 டைப் இருக்குது. அந்த 4-5 டைப்புமே சொல்லி கொடுத்துருவோம்.
எலஃபண்ட் வந்துட்டு 2 எலஃபண்ட் இருக்க மாதிரி, அம்பர்லால இருக்கிற மாதிரி அண்ட் ஸ்மால் எலஃபண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லிக் கொடுப்போம். பிரைடு ஃபேஸ், ஒரு பிரைடை நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி பிரைடு க்ரூம் இந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அந்த இதுவும் நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். அரபிக் டிசைனாக சைடாக போகும் இல்லையா, நம்மளோட பாம் சைடு ஆரம்பித்து ஃபிங்கர் அனதர் சைடில் போய் முடிப்போம்ல, அதுதான் அரபிக் டிசைன்போம். அதுவும் சொல்லிக் கொடுத்துடலாம். சிம்பிள் ஹேண்ட் டிசைன், அதாவது நம்ம பிரைடு பார்க்க போகும்போது அவங்களோட சிஸ்டர்ஸ் இல்லைனா வந்துட்டு சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரி போடலாம், குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் போட்டு விட சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சிம்பிளாக நான் முடிக்கணும், டைமிங்கும் எனக்கு சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த டிசைன்ஸ் சொல்லி தருவோம். இதில் வந்துட்டு நம்ம எப்படி டைம் சேவ் பண்ணலாம், என்ன மாதிரி போட்டால் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லுவோம். ஸோ வெயிட் பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்து நல்லா கற்றுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டெய்லி நீங்கள் பழகுனா மட்டும்தான் வந்துட்டு போட முடியும். ஸோ இன்றைக்கி போட்டுட்டு நான் வந்துட்டு 2 நாள் கழித்து போடுறேன், அந்த மாதிரி 2 நாள் கேப் விடும்போது அந்த இதில் உங்களுக்கு வந்துட்டு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டே நம்ம போட்டுட்டு எனக்கு இது வராது அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஓகே, அவ்வளோதான். இந்த இதில் வந்துட்டு நம்ம இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நமக்கு பேசிக் மெஹந்தி எலமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் May 20 உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு 7 PM நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம்.